ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்றத ரொம்ப நாளாக நானும் பேசணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் நான் பேசவே இல்லை. இன்னைக்கு ஒரு வழியாக பேசிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் வந்திருக்கேன். அதாவது சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகையான அவந்திகா வந்தனப்பா அப்படின்ற ஒரு பொண்ணை பயங்கரமா இங்க வந்து ப்ரமோட் பண்ணாங்க சோசியல் மீடியால. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் பிலிம்ல இந்த பொண்ணு நடிச்சிருச்சு. ஹாலிவுட் நடிகைகள் மாதிரியே பேச ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு ஒரு ஆங்கில நடிகை தான்ப்பா, ஹாலிவுட் ஆக்டர்ப்பா அந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட பெருமை சேர்க்கும் விதமாக இந்த பொண்ணு அங்க போய் கலக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சோசியல் மீடியால. இதை பார்க்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஏன்பா இந்த பொண்ணு வந்து ஒரு இந்தியனா நம்ம ஏத்துக்கலாம், ஆனா நீங்க உருட்டுற அளவுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் ஹாலிவுட்ல ஒன்றும் பண்ணல. ஏதோ கொஞ்சம் ஹாலிவுட் நடிகை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மேனரிசத்துல அந்த ஆக்சென்ட்ல பேசிச்சுன்னா உடனே இந்தியாவோட பெருமையை அந்த பொண்ணு உலகளவுல சேர்க்குதுன்னு சொல்லி உருட்டுறீங்க பாரு. மனசாட்சியே இல்லையா? சரி, ஓகே, நம்ம சினிமா துறையை பத்தி பேசுறதுனால சினிமா துறையில இந்த பொண்ணை அடிச்சுக்கிறதுக்கு வேற யார் இருக்கிறா அப்படின்றத பத்தி தான் பேசணுமே தவிர, இங்க இருந்து இந்தியால இருந்து போய் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இந்த மத்த டிபார்ட்மெண்ட் மத்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் பேச தேவையில்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் வம்சாவளியில் பிறந்து ஹாலிவுட்ல இங்கிலீஷ் படத்துல கலக்கிட்டு இருக்க ஏகப்பட்ட நடிகர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது, எவனுமே ப்ரமோட்டும் பண்றது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மெட்ராஸ் படத்துல சார்லஸ் சொல்லுவாரு, அரசியல் அப்படின்னு பாத்தீங்களா, அந்த அரசியல் இங்க ஒண்ணு நடக்குது. அது என்ன, எதனால வந்து நம்ம தமிழர்கள் இந்தியாவா உலகம் ஃபுல்லா சாதிச்சாலும் அதை பத்தி எதுவுமே பேச மாட்டானுங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தந்திரமும் அரசியலும் இருக்கு. அதெல்லாம் என்னன்றத இந்த வீடியோட இறுதியில வழக்கம் போல நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி இந்த அவந்திகா தான் இந்திய மானத்தை காப்பாத்துச்சா? இல்லங்க, இன்னமும் ஹாலிவுட்ல நம்ம தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் வேற லெவல்ல அங்க கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருன்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பேச போறேன். கண்டிப்பா நான் இந்த வீடியோல நம்ம நடிகர் தனுஷ் அவர்களை பத்தியோ, நெப்போலியன் அவர்களை பத்தியோ, பூஜா குமார், ஸ்ருதிஹாசன் அப்படின்ற மாதிரி பழைய லிஸ்ட்லாம் எடுத்து பேச போறது கிடையாது. புதுசு கண்ணா புதுசு. இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போய் ஹாலிவுட்ல நம்ம தமிழ் நடிகர்கள் எப்படி கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி தெளிவா பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெரால்டின் விஸ்வநாதன் அப்படின்றவங்க தாங்க. இவங்க முதல்ல 2018 வருஷம் பிளாக்கர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஸ் காமெடி படத்துல நடிச்சாங்க. அதுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க, அங்கெல்லாம் வந்து இது ரொம்ப சகஜமான ஒரு காமெடி படங்கள் தான். கிட்டத்தட்ட இந்த படம் எவ்வளவு தெரியுங்களா வசூல் பண்ணுச்சு? $94 மில்லியன் வசூல் பண்ணுச்சு. இவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஆஸ்திரேலியன் நடிகை, இருந்தாலும் தமிழ் வம்சாவளியில் பிறந்தவர். இவங்களோட அப்பாவோட பேர் வந்து சுரேஷ் விஸ்வநாதன், அம்மா வந்து அந்த ஊருக்காரங்கோ. அவங்க அம்மா பேரு அஞ்சா ரைத்துன்றாங்க. இவங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா காரங்கோ. சோ ஜெரால்டின் விஸ்வநாதன் இருக்காங்க பாருங்க, இவங்களோட அப்பா சுரேஷ் விஸ்வநாதன் ஆஸ்திரேலியா போய் அஞ்சா ரைத்த காதல் எடுத்து திருமணம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே போய் அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. செட்டில் ஆனது மட்டும் இல்லாம பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஜெரால்டின் வந்து அமெரிக்கால அப்படின்றனால அங்கேயே நடிப்பு துறையில ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணப்போ என்ன ஆச்சா, இவங்களோட திறமையை பார்த்து இவங்களுக்கு ஹீத் லெட்ஜர் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களோட திறமையை பார்த்து, அது என்னங்க ஹீத் லெட்ஜர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா, ஆமாங்க, நம்ம பேட்மேன்ல வருவார் இல்லைங்களா மகா நடிகன் ஹீத் லெட்ஜருக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் யூனிவர்சிட்டி இப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஓபன் பண்ணி அங்க இருக்கிற படிக்கணும்னு விருப்பப்படுற, அதுவும் மீடியா ஸ்டடிஸ் படிக்கணும்னு விருப்பப்படுற ஏகப்பட்ட மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மூலமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற ஏகப்பட்ட மாணவர்கள் மீடியா ஸ்டடி படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பெரிய லெவல்ல உதவி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல படித்து நடிகையானவங்க தான் ஜெரால்டின் விஸ்வநாதன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் மீடியா இன்டர்நேஷனல் ஸ்டடி படிச்சு இன்னைக்கு ஒரு நடிகையா ஹாலிவுட் நடிகையா வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கும் மேல ஹாலிவுட்ல நடிச்சிட்டாங்க. இவ்வளவு ஏங்க, நம்ம ஜான் சேனா கூடவே சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன் அது என்ன படம்னு. இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகை தமிழ் வம்சத்திலிருந்து பிறந்த அமெரிக்காவில் செட்டில் ஆகி அமெரிக்கா படத்துல நடிச்சிட்டு இருக்கிற இன்னொரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா சைமோன் அஸ்வினி பிள்ளை அப்படின்றவங்க தான். ஸ்டைலா ஆஷ்லே அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுக்கு போனவன பேரை மாத்திட்டாங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கிலாந்துல தாங்க. ஆனா ஆரம்பத்துல இவங்க அறிமுகமான அந்த ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிகர்டன் அப்படின்ற ஒரு படம். அதுக்கப்புறம் செக்ஸ் எஜுகேஷன் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா ஜெரால்டின் விஸ்வநாதன் நடிச்ச படம், அதுல இவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ சைமன் அஸ்வினி பிள்ளையோட குடும்பத்தை பத்தி பேசுவோம். இவங்களோட அம்மாவோட பேரு லதா, அப்பாவோட பேர் வந்து குணசேகரன் பிள்ளை. இவங்க வந்து கம்ப்ளீட்லி தமிழ்நாட்டில இருந்து போன அமெரிக்காவில் செட்டில் ஆன ஒரு இந்திய தமிழ் வாழ் குடும்பம். சின்ன வயசுல இவங்களுக்கு அகாடமிக் ஸ்டடியும் தாண்டி படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கம்மி, ஆனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில ஆர்வம் ரொம்ப அதிகம். அதனாலதான் சின்ன வயசுல இந்த பாட்டு பாடுறது, பியானோ வாசிக்கிறது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சவங்க தன்னோட 18வது வயசுல ஒரு மாடலிங் ஏஜென்சில சேர்ந்து நிறைய மாடலிங், போட்டோகிராஃப், போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 15 படம் கிட்ட நடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ அடுத்த வருஷம் 2025 வருஷம் பிராட் பிட் அவர்களின் நடிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் F1 அப்படின்ற ஒரு ரேசிங்
த்ரில்லிங் படம். இந்த படத்துல பிராட் பிட் கூடவே நடிக்கிறாங்களாம். பாருங்க, இதெல்லாம் வெளில சொல்லவே மாட்டானுங்க. மூன்றாவதா சொல்ல போற நடிகை மைத்ரேயி ராமகிருஷ்ணன். பாக்குறதுக்கு அந்த கலாட்டா ஆங்கர் மாதிரில, ஆனா அவங்க கிடையாது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தமிழ் பெண் கிடையாது, இலங்கையை சேர்ந்த தமிழ் ஹிந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்திலே இவங்களோட குடும்பம் வந்து ஸ்ரீலங்கன் சிவில் வார் நடக்கும் போது ஸ்ரீலங்கால இருந்து கனடாக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் கனடா குடியுரிமை பெற்று கனடா தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மைத்ரேயி ராமகிருஷ்ணன். ஆரம்பத்துல ஒரு சில டிவி தொடர்களில் நடிக்க ஆரம்பிச்சு 2020 வருஷம் தான் அவங்க ஹாலிவுட்ல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 2020 இருந்து 2023 வரைக்கும் நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸ், மை லிட்டில் பானி அப்படின்ற டிவி சீரிஸ் நடிக்க ஆரம்பிச்சவங்க இப்போ 2025 ஃப்ரீக்கி ஃப்ரைடே அப்படின்ற ஒரு முழு நீள படத்துல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த படம் வந்து கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. ஏன்னா பயங்கர எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுங்களா? இவங்க தளபதி விஜய் அவர்களோட தீவிர ரசிகா. நான்காவதா சொல்ல போற ஆண் நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசீஸ் அன்சாரி அப்படின்றவர் தான். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, கோ ரைட்டரு, ஒரு டைரக்டரும் கூட. சோ அந்த அளவுக்கு இவரோட திறமை வந்து ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. சவுத் கேரோலின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்தது. ஆனா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் வாழ் முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தவனா இவரு. இது மட்டும் இல்லாம கோல்டன் குளோப் அவார்டுங்க, முதல் கோல்டன் குளோப் அவார்டு எந்த கேட்டகரியில வாங்கினார்னா ஏசியன் அமெரிக்கன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில முதல் கோல்டன் குளோப் அவார்டு வாங்கினவரு ஒரு தமிழர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குங்க. அதுவும் எந்த படத்துக்காகன்னு பாத்தீங்கன்னா இவரு ஸ்கிரிப்ட் எழுதின மாஸ்டர் ஆஃப் நன் அப்படின்ற ஒரு படத்துக்காக வாங்கியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இப்போ 10க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய படங்களுக்கு ஸ்கிரிப்டும் எழுதிட்டு இருக்காரு அசீஸ் அன்சாரி. ஐந்தாவதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா வீரா மெண்டி சொக்கலிங்கம். என்னப்பா கொஞ்சம் குழப்பமா இருக்குது, இப்படியும் ஒரு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்களோட ஸ்கிரீன் நேம் மிண்டி கலிங் அப்படின்றது தான். ஆனா இவங்க வந்து கம்ப்ளீட்டா இந்தியாவை சேர்ந்த ஒரு தமிழ் வாழ் குடும்பம். இவங்களோட அப்பா பேர் வந்து ஆவுடையப்பன் சொக்கலிங்கம், அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுவாதி சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. 1979 அவங்களோட குடும்பம் வந்து அமெரிக்கால வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ஒரு மிடில் ஏஜ் கிராஸ் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து கேன்சரின் காரணமாக இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு அமெரிக்கன் நேம் உன் பேரோட இருக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்களோட பேர்ல அந்த கலிங் அப்படின்ற ஒரு நேமை சேர்த்துக்கிட்டதா சொல்லப்படுது. 1997 இவங்க ஸ்டூடெண்டா படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஹாலிவுட் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு நைட் அட் த மியூசியம் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு வருஷன் வந்திருக்கும் பாத்தீங்களா, பேட்டில் ஆஃப் த ஸ்மித் சோனியன், இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இன்சைட் அவுட் அப்படின்ற ஒரு காமெடி படம்ல ஒரு கார்ட்டூன் படத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ 2021 வருஷம் ஆன் ஹாத்வே நடிச்ச லாக்டு டவுன் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. யாருமே இதை பத்தி வெளில பேசுறதே கிடையாது. ஆறாவதா நடிகை பூர்ணா ஜெகநாதன். இவங்க கூட பாத்தீங்கன்னா இந்திய வாழ் ஒரு தமிழ் பெண் தான். ஆரம்பத்துல தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா வந்து ஒரு இந்த எம்பசில வேலை பார்க்குற ஒரு ஆளா ஜெகநாதன் அப்படின்றவர். அதனால பல நாடுகள் பயணம் பண்ணி பல மொழிகளை பேச கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு வழியா அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. 2004 வருஷம் ஜூனியர் ஆர்டிஸ்டா ஹாலிவுட் பிலிம்ல அறிமுகமாகி மேல படிப்படியா முன்னேறி மைல் 22 அப்படின்ற ஒரு படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணாங்க. அதுல ஹீரோ கூட மார்க் வல்பர்க் தான். அதுக்கப்புறம் த சர்க்கிள் அப்படின்ற ஒரு படம் வந்து சமீபத்தில் வந்தது இல்லைங்களா, டாம் ஹாங்க்ஸ் மற்றும் ஈமா வாட்சன் நடிச்ச படம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய பேர் பாக்குறது கிடையாது. நீங்க இந்த படத்தெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா பூர்ணா ஜெகநாதன் யாருன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஏழாவதா சொல்ல போறது அமரா கரண் அப்படின்றவங்க தாங்க. இவங்க வந்து ஒரு இலங்கை வாழ் தமிழர் தான். கிட்டத்தட்ட ஜாம்பியால இருந்து பிரிட்டன் வந்த குடும்பம். அதாவது இவங்க பிரிட்டன் வந்ததுக்கு அப்புறமா மூவ் ஆகி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கிற கேட்ரின் காலேஜில் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எம்ஏ எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் 2007 வருஷம் த டார்ஜிலிங் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஒரு படம். இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா காமெடியா இருக்கும். ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து தமிழ்நாட்டில் மாட்டிக்கிட்டா, அதாவது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, இந்தியாவில் வந்து மாட்டிக்கிட்டா அவன் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறான் அப்படின்ற படம் தான். இந்த படம் நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து இல்லைங்களா TIMனு ஒரு படம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நான் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்கும். இந்த படத்துல கூட அமரா கரண் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. இதையும் தாண்டி சில தொலைக்காட்சி தொடர்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்களும் நிறைய விஷயங்களை ஹாலிவுட்ல சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதையும் தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட முன்னணி நடிகர்கள், தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் ஹாலிவுட்ல கலக்கினாங்க அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரியும் இல்லைங்களா. உதாரணத்துக்கு நம்ம நடிகர் தனுஷ் அவர்களை பத்தி சொல்லலாம். கிரே மேன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரார்டினரி ஜர்னி ஆஃப் ஃபக்கீர் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரஜினி அவர்கள் ஏற்கனவே வந்து பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம நெப்போலியன் அவர்கள் கூட ஒரு படம் நடிச்சிருக்காருங்க. அந்த படத்தோட பேர் என்ன, புஷ்டன், டெவில் நைட் டான் ஆஃப் த மெயின் ரோக் அப்படின்ற ஒரு படம் தான். ஆனா இன்னும் அந்த படத்தை பார்க்கல, நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேற என்னங்க, தனுஷ் அவர்கள் கிரேமனை பத்தி சொல்லியாச்சா. ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு, டிராப் சிட்டி அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது கூட நான் பார்க்கல. சோ இந்த பொண்ணு வந்து நான் அவந்திகாவை பத்தி சொன்ன பாத்தீங்களா, இந்த பொண்ணு ஒரே ஒரு படம் தான், மீன் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு படம் நடிச்சதுக்கு இந்த அளவு பில்டப் தப்பு இல்ல, பில்டப் பண்ணுங்க. ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து தெலுங்குல சைல்ட் ஆர்டிஸ்டா பிரமோட் சவம் பிரேமம் படம் பண்ணுச்சு. ஏங்க தமிழ்ல ஒரு படம் பண்ணுச்சுங்க அந்த பொண்ணு, என்னங்க பூமிகான்ற படம். அந்த படம் நான் பார்த்திருக்கிறேன். நல்ல நடிகிற பொண்ணு தான். ஆனா
இவனுக்கு கொடுக்குற பில்டப் தான் ஓவரு. இந்த பில்டப் ஒரு தமிழ் நடிகர் வெளிநாட்டுல போய் சாதிக்கும் போது அவங்களுக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, அது என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்றத பத்தி இப்போ பேசுவோம். அதாவது நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போறது கண்டிப்பா ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்க மாட்டேயா, பெனாத்ததையா அப்படின்ற மாதிரி. ஆனா இதுல நிறைய உண்மைகள் கலந்துருக்குன்றத நீங்க பொறுமையா உங்களோட எமோஷன்ஸை தூக்கி வச்சுட்டு, எமோஷன்ஸை தூக்கி தொடப்ப கட்ட மாதிரி ஓரமா வச்சுட்டு, இவன் சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டு நீங்க ரிசர்ச் பண்ணி முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு நீ சொல்லவே கூடாது, நீ பேசவே கூடாது அப்படின்னா நீங்களும் வளர மாட்டீங்க. சொல்றத நானும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திப்பேன், எனக்கு என்னடா வந்தது அப்படின்ற மாதிரி. அதாவது இப்ப விஷயத்துக்கு வரேன். ஒரு தமிழன் அப்படின்றவன் இங்க ரெண்டு வகையில ஒடுக்கப்படுறான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழன்னா என்ன அப்படின்ற ஒரு லேபிளை வரிச்சிங்கன்னா, தமிழனுக்கு ஒடுக்குமுறை, தமிழனை யாரும் வளர விட மாட்டாங்க, நசுக்கப்படுகிறார்கள் தமிழர்கள், பாவப்பட்ட ஜென்மம்பா தமிழன், தமிழனாலே ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற பல படங்கள் தமிழனை போர்ட்ரே பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் அரசியல் பக்கம் வந்தீங்கன்னா, தமிழ் யார் தெரியுமா? ஒரு வீரன். தமிழனா வெட்டு குத்துறா, கத்தி எடுத்தா வெட்டாம விடமாட்டான், வன்மம் அப்படின்ற மாதிரி தமிழனுக்கு இந்த அரசியல்வாதிகள் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சினிமாக்காரன் எப்படி கிரியேட் பண்ணிருக்கான்? ஒடுக்குமுறை, தமிழர்கள் நசுக்கப்படுகிறார்கள், பாவப்பட்ட ஜென்மையா தமிழர்கள், அடிமைகள்யா அப்படின்ற மாதிரி பிலிம் மேக்கர்ஸ் இப்படி பண்றானுங்க. பொலிட்டீஷியன் வீரம், வெட்டினா கத்தியை வந்து ரத்தம் பார்க்காம உள்ள வைக்க மாட்டாரு, எங்க தமிழர்களாலே வீரையா அப்படின்னு சோழர்கள் அதுக்கப்புறம் மன்னர்கள் இவங்களோட கதைக்கு போயிடுவாங்க. ஆனா நான் ஒண்ணு கேட்கிறேன், பொலிட்டீஷியன்ஸ் கிட்டே நான் கேட்கிறேன், தமிழன்றவன் வீரமான ஒரு ஆள் தான். ஆனா அந்த வீரத்தையும் தாண்டி ஒரு மகாராஜாக்கள் என்னென்ன பண்ணுவாங்க? நல்ல அரசியல் பண்ணுவாங்க, நல்ல ஆளுமை திறனோட இருப்பாங்க, நல்ல உடற்பயிற்சி செஞ்சு உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருப்பாங்க, தற்காப்பு கலையில பெரிய லெவல்ல இருப்பாங்க, நல்ல உணவு முறை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது தமிழர்கள் தான். இதையும் தாண்டி போர் தந்திரம் தெரிஞ்சு விட்டவங்க, வீரத்துல சிறந்து விளங்குனவங்க. இதை பத்தி யாராவது பேசுறீங்களா? அதை விட்டுட்டு தமிழனாலே வீரம் சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு கேக் வெட்டுறது, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டே சாணா பிடிக்கிறது, இதெல்லாம் வீரமாயா? தப்பாயா புரிய வைக்கிறீங்க? வீரம் என்ன தெரியுமா? ஒருத்தன் 20 பேரை குத்தி போடுறது, போர் தந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மகாராஜாவே கிட்டத்தட்ட 40 பேரை பொழப்பாரு. ஆனா இன்னைக்கு 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்டுறான், இது பேர் வீரம். இந்த மாதிரி நம்மள பழகி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இப்படி பண்ணாதான், இப்படி பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். சரி இவங்களாச்சும் விடுங்க, இத்தனை வருஷமா இவங்க இப்படிதான் அரசியல் பண்ணி பழகிட்டாங்க. இந்த பக்கம் இப்போ ரீசெண்டா வந்த சினிமா பிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? தமிழன் ஒடுக்கப்பட்டான், நசுக்கப்பட்டான், அடிமைத்தனம் படுத்தப்பட்டான், பட்டான் தான் படுத்து நிறுறாங்களா? அந்த காலத்துல பண்ணாங்கப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் தமிழெல்லாம் படிச்சு கிடிச்சு முன்னேறி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா போய் எங்கெங்கயோ போய் சாதிச்சுட்டு இருக்கிறான். அதை பத்தி பேசினாதான் பின்னால் வர சந்ததிகள் நம்மளும் அவங்கள மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பை ஃபார்வர்டா எடுத்துட்டு போவான். நீ என்ன பண்ற? அச்சீவ் பண்ண தமிழெல்லாம் சுத்தமா மறைச்சிடுறது. அதுக்கப்புறம் வேற எவனாவது ஆரம்பி அங்க பொழைச்சிக்கிட்டானா பாரு, அடுத்தவன் பொழைக்கிறான், தமிழனை பொழைக்க விட மாட்டான்னு சொல்லி நீங்க படம் எடுத்து நல்லா கல்லா கட்டுறது, மற்றவங்களோட எமோஷனை வச்சு விளையாடுறது. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றானுங்க. அதனாலதான் நான் சொல்றேன் நண்பர்களே, நான் யாரையும் குறையும் சொல்லல, யாரையும் நிறைவாகவும் பேசல. நான் சொல்றதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் தமிழன் எந்தெந்த லெவல்லாம் சாதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மற்றவர்கள் வந்து உலகம் ஃபுல்லா சாதிக்கிறாங்க, தமிழ்னால பெருசா சாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வாழாதீங்க. தமிழை உலகம் ஃபுல்லா பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு இருக்கான். நம்ம கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை எடுத்துட்டு இந்த மாதிரி பிலிம் மேக்கர்ஸ் படத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லா இவ்வளவு விஷயங்கள் நடக்குதான்னு தெரிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு எடுங்க. நான் சொல்றதை வச்சு நீங்க முடிவு எடுக்க வேணாம், நான் சொல்றதை வச்சு முடிவு எடுக்க வேணாம், நான் ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொல்லி என்ன கல்வியும் ஊத்த வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தகவல் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி பேசணும்னு உனக்கு ஏன் ஆர்வம் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 1 லைன் ஸ்டோரி இருக்குது.